ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழக நகரங்களும் அதன் சிறப்பு பெயர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாருங்கள், சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை தான். தமிழ்நாட்டின் ஹாலிவுட் எது அழைக்கப்படுதுன்னு பாருங்கள், கோடம்பாக்கம். கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? மதுரை. கீழே நாடுகளின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படுவது மதுரை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படுவது மதுரை. தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. விழாக்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. முத்து நகரம் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. உப்பு நகரம் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. துறைமுக நகரம் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. தேரழகு நகரம் என்று அழைக்கப்படுவது திருவாரூர். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது திருநெல்வேலி. கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். பட்டு நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். கோட்டை நகரம் என்று அழைக்கப்படுவது வேலூர். மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படுவது திருச்சிராப்பள்ளி. மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படுவது திருச்சி. தொழில் நகரம் என்று அழைக்கப்படுவது விருதுநகர். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி. பட்டாசு நகரம் என்று அழைக்கப்படுவது சிவகாசி. முட்டை நகரம் என்று அழைக்கப்படுவது நாமக்கல். போக்குவரத்து நகரம் என்று அழைக்கப்படுவது நாமக்கல். தமிழ்நாட்டின் காலந்த் என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல். பூட்டு நீளம் என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல். மலைவாழிடங்களின் இளவரசி என்று அழைக்கப்படுவது கொடைக்கானல். மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது ஊட்டி. நீலமலைகள் நகரம் என்று அழைக்கப்படுவது நீலகிரி. மஞ்சள் சந்தை என்று அழைக்கப்படுவது ஈரோடு. மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுவது ஈரோடு. குதிரை சந்தை என்று அழைக்கப்படுவது ஈரோடு. ஜவுளி சந்தை என்று அழைக்கப்படுவது ஈரோடு. கைத்தறி நகரம் என்று அழைக்கப்படுவது ஈரோடு. தமிழ்நாட்டின் புனித பூமி என்று அழைக்கப்படுவது ராமநாதபுரம். தென்னிந்தியாவின் காசி என்று அழைக்கப்படுவது ராமேஸ்வரம். வியாபார நகரம் என்று அழைக்கப்படுவது விருதுநகர். தமிழ்நாட்டின் இயற்கை பூமி என்று அழைக்கப்படுவது தேனி. இயற்கை விரும்பிகளின் பூமி என்று அழைக்கப்படுவது தேனி. தமிழ்நாட்டின் சரித்திரம் உரையும் பூமி என்று அழைக்கப்படுவது சிவகங்கை. தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி என்று அழைக்கப்படுவது நாகப்பட்டினம். தொல்பொருளின் புதையல் நகரம் என்று அழைக்கப்படுவது புதுக்கோட்டை. ஓவியங்களின் நிலம் என்று அழைக்கப்படுவது புதுக்கோட்டை. பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பூர். மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படுவது சேலம். புவியியலாளர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது சேலம். தென்னிந்தியாவின் அணிகலன் என்று அழைக்கப்படுவது ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு. தமிழ்நாட்டின் நெசவாளர்களின் வீடு என்று அழைக்கப்படுவது கரூர். கல்லில் கவிதை என்று அழைக்கப்படுவது மாமல்லபுரம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது தஞ்சாவூர். சிமெண்ட் நகரம் என்று அழைக்கப்படுவது அரியலூர். முக்கடல்கள் சங்கமிக்கும் நகரம் என்று அழைக்கப்படுவது கன்னியாகுமரி. காவிரியின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தருமபுரி. நீலகிரி மாவட்டம் என்று அழைக்கப்படுவது கடலூர். தமிழகத்தின் பூக்கடை என்று அழைக்கப்படுவது கிருஷ்ணகிரி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது குற்றாலம். சித்தர் பூமி என்று அழைக்கப்படுவது திருவண்ணாமலை. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது விழுப்புரம். தென்னாட்டு ஸ்பா என்று அழைக்கப்படுவது குற்றாலம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது வால்பாறை. தேரழகு நகரம் என்று அழைக்கப்படுவது திருவாரூர். சரித்திரம் உரையும் பூமி என்று அழைக்கப்படுவது சிவகங்கை மாவட்டம். குட்டிங்கிலாந்து என்று அழைக்கப்படுவது ஓசூர் மாவட்டம். எலுமிச்சை நகரம் என்று அழைக்கப்படுவது புளியங்குடி தென்காசி மாவட்டம். சந்தன நகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பத்தூர்.